டிஎன் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. விஜய் அவர்களை ரொம்பவே தாக்கி படத்தை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு ட்ரைலர் கட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த படம் விஜய் சாரை தாக்கி எடுக்கப்பட்ட படம் கிடையாது. படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் உங்களுக்கு ஃபுல் கதை தெரியும். அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இது யாரோட கதைன்னு படக்குழு சார்பா தெரிவிச்சிருந்தாங்க. இதனாலதான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு சிலருக்கு ஆர்வமே ஏற்பட்டது. அந்த மாதிரி தான் நம்மளும் இந்த படத்தை பார்த்தோம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படலாம் இந்த படத்துக்கு நிறைய பேர் போயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நிறைய பேர் போற அளவுக்கு கதை கிடையாது இந்த படத்துல. நம்ம நார்மலா சோசியல் மீடியால பார்த்த நிறைய இன்சிடென்ட்டை தான் இந்த படத்துல அங்கங்க சேர்த்து ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட சில இன்சைட்ஸை மட்டும் நான் சொல்றேன். நீங்க டிசைட் பண்ணுங்க யாரோட கதை மாதிரி இருக்கு அப்படின்றத. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. திஸ் இஸ் ரீட்ரை சேனல். நான் உங்க ஜவஹர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்துல பிளஸ்ன்னு சொல்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி இந்த படத்துல சொல்றதுனால இந்த படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பியிருக்காங்க. என்னன்னா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்ற ஒருத்தர் தன்னோட கரியர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு படத்தையும் நடிச்சு அந்த படம் எல்லாத்தையுமே ஹிட் கொடுத்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா மாறி நிக்கிறாரு. ஒரு பெரிய சிட்டில இருக்க ஒரு தொழிலதிபர். அவர் தீவிரமான எம்ஜிஆர் ஃபேன். அவரு எம்ஜிஆருக்கு அப்புறம் நிறைய கூட்டம் கூடுற ஒரு பர்சனா நம்மளோட ஹீரோவை பாக்குறாரு. அவரோட சில படங்களால இன்ஸ்பயர் ஆயிட்டு இவரை எம்ஜிஆரோட இடத்துல வச்சு பாக்குறாரு. நம்மளோட ஹீரோவும் அப்பப்போ தன்னை ஒரு எம்ஜிஆரா தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த தொழிலதிபர் இவரை படத்துல மட்டும் மக்களுக்கு நல்ல செய்யறதோட நீங்க நிறுத்திக்க கூடாது, அரசியல்ல இறங்கி அரசியல்லையும் நீங்க பெரிய ஆள் ஆகணும், அங்கேயும் நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவரை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இப்பயே நீங்க மேக்சிமம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது யாரோட கதைன்னு. நீங்க கெஸ் பண்ணதுக்கு தகுந்த மாதிரியே எப்படி ரியல் லைஃப்ல அவருக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, அஃபேர் ப்ராப்ளம் இருக்கு, அரசியல்ல எதிர்கட்சிகள்லாம் எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த படத்திலையும் தவிர்க்காம வச்சிருக்காங்க. இதுலயும் ஹீரோக்கு அஃபேர் இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதையும் தாண்டி பொது வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஒரு பர்சனா இருந்து மக்களுக்கு எப்படி சேவை செய்யறாரு அப்படின்றத கன்வே பண்ற விதமா இந்த படத்தை வந்து கொண்டு போய் எங்க முடிக்கிறதுனே தெரியாம ஒரு கட்டத்துல முடிச்சிட்டாங்க படத்தை. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரோட கதைன்னு. அது யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கவங்களுக்கும் இந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட நாளைக்கு பார்க்கலாம்.